ஆனா இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமா இருந்த மோதிரம் யார்கிட்ட இருந்துச்சு, எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. எப்படியோ தொலைஞ்சு போன மோதிரம் நம்ம கைக்கு கிடைச்சதே, அதுவே போதும். அக்கா, முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. இந்த மோதிரம் தொலைல, பிரச்சனை வரட்டும்னு வேணும்னே இதை எடுத்து வச்சு நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சிருக்காங்க. என்னடா சொல்ற? யார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணது? எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க தான். யோ, இது எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? ஈஸியா தூக்கி போட்ட. தம்பி கபிலா, நீயா? இந்த மோதிரம் என்னதான் குடுப்பா? உண்மையா சொல்லுங்க, இது உங்க மோதிரம் இல்ல. இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? எங்க வீட்ல இருந்தானே திருடுனீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? அந்த சேட்டில போட்டுன்றா நீ திருடினான்ற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மோதிரம் குடுப்பா? மரியாதையா இது உன் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்ற, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். இந்த மோதிரத்தால எவ்வளவு அவமானம் வந்துச்சு தெரியுமா எங்க குடும்பத்துல. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்பா. குடிக்க காசு இல்ல, காசு கேட்டா என் பொண்டாடி தரமாட்டேன்றா. அதான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஒண்ணும் கிடைக்கல. இந்த மோதிரம் தான் கிடைச்சது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த மோதிரத்தை பத்தி வேற எதுவும் தெரியாதுப்பா. இந்த மோதிரம் எனக்கு வேணும், இது என்கிட்டயே இருக்கட்டும். இதை என்கிட்ட கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. தம்பி, நான் தான் கொடுத்தேன்னு நீ வேற யார்கிட்டயும் சொல்லிட்டாத. தெரிஞ்சது என் மாமியார் வீட்டுல கட்டி வச்சு என்ன விளக்க மாத்தாலே அடிப்பா. வரட்டா, ஒரு வாய் குவார்டர் குடிக்கிறதுக்கு என்னலாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப புரியுதாக்கா? பட்டாபி மாமா தான் அந்த மோதிரத்தை கண்மணி வீட்டுல இருந்து எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மணி நீ அசிங்கப்படணும், உன் வாழ்க்கையில பிரச்சனை வரணும்னு மோதிரத்தை திருடி அவங்க அம்மா வீட்டுல கொடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. இல்லடா கபிலா, கண்மணி ஏன் அப்படி பண்ணணும்? அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட நல்லதான் பேசிட்டு இருக்கா, நானும் அவகிட்ட நல்லதா பழகிட்டு இருக்கேன். அப்புறம் கண்மணியே என்ன அசிங்கப்படுத்தணும்? நீயே சொல்லுடா. இனிமாக்கா உனக்கு புரியல? அவ உன் மேல பொறாமையில இருக்காக்கா. புகுந்த வீட்டுல நீ எந்த வகையிலும் பேர் வாங்கிட கூடாதுன்னு உன்னையும் நம்ம குடும்பத்தையும் இனிய மாமா குடும்பம் வெறுக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல கபிலா, நான் நம்ப மாட்டேன். கண்மணி எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கா தெரியுமா? எனக்கு எப்போதும் அவ நல்லதுதான் நினைப்பா. இது முழுக்க முழுக்க பட்டாபி மாமா வேலைதான். எப்படியோ அவர் கைக்கு மோதிரம் போயிருக்கு. அவரை அடகு வைக்கும் போது உன்கிட்ட மாட்டிக்கிட்டாருடா. அதான் அவர் தப்பிக்க கண்மணி மேல பழிய போட்டிருக்காரு. நீ அப்பாவிக்கா. அந்த கண்மணி உன் கூட நல்ல மாதிரி பேசி நடிச்சு உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான். அவளை நல்லவன் நம்பி நீ ஏமாந்துட்டு இருக்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும். பாரி ஐயா குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அவமானப்பட்டோம், அதே மாதிரி அவளும் அவ குடும்பமும் அவமானப்படணும். அப்பதான் அவங்களுக்கு நாம அனுபவிச்ச வலியும் வேதனையும் புரியும். அந்த கண்மணியை சும்மா விடக்கூடாதுக்கா. கபிலா, சொன்னா கேளு. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. கண்மணி நல்லவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவசரப்படாதடா. உண்மை என்னன்னு தெரியாம யார் மேலயும் பழி போடக்கூடாது. நம்ம மேல எல்லாரும் பழி சொல்லும் போது நமக்கு எப்படி வலிச்சுது, அதே மாதிரி தானே கண்மணிக்கும் வலிக்கும். அதுவும் போக இப்பதான் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் இத சொல்லி இன்னொரு பிரச்சனைய ஆரம்பிக்க வேண்டாண்டா. பாவம், பாரி ஐயா மனசு ரொம்ப கஷ்டப்படும். உனக்கு புரியலக்கா. அந்த கண்மணியை நீ நல்லவன் நம்பிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியதான் போகுது. அது வரைக்கும் எதுக்கும் அந்த கண்மணி கிட்ட நீ ஜாக்கிரதையாவே இரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மனசுல நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். தப்பா எதுவும் நடக்காது. எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்.
அவன் பாத்துக்குவான். திரும்பவும் சொல்றேன், பட்டாபி மாமா பொய் சொல்றாரு. கண்மணியும் சரி, கோகில சித்தியும் சரி, அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. எனக்கு அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. பாவம் அக்கா இவ்வளவு வெகுளியா இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்மணி அக்காவை ஏமாத்த பாக்குறா. இது தெரியாம அக்கா அவளை நல்லவன் நம்புது. அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம்தான். அந்த கண்மணி எப்படியும் வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டாமலா போயிடுவா. அப்ப பாத்துக்கிறேன். கபிலா, ம்? என்னடா அமைதியாயிட்ட? ஒண்ணும் இல்லக்கா. இது பாரு, இனிய மாமா பாவம். இந்த மோதிரத்தை தொலைச்சதுல இருந்து அவர் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். முதல்ல இந்த மோதிரத்தை அவர் கையில கொடுத்து அவர் சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். வா, போய் மோதிரத்தை கொடுப்போம். மாமா ஒரு நிமிஷம். என்னடா அக்கா சொல்லுங்க. எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை சொல்லுக்கா. சொல்றா. என்னடா உண்மை? ஆ? இருடி. அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியமா, எல்லாரும் வாங்க. டேய், எல்லாரும் வாங்க. இங்க என்னடா எல்லாம் வந்துட்டீங்களா? ஆ? பாருங்க, பாருங்கப்பா, பாருங்க, பாருங்க. நான் சொல்லல? ஆ? பாருங்க பெரியமா, பாருங்க, பெரியப்பா, பாருங்க. பாத்தீங்களா? ஆ? இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமா இருந்த இந்த மோதிரம் திருப்பி கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் இப்ப புரியுதா? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. அவங்க குடும்பத்தாளுக்கு தான் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இப்ப புரியுதா? மாமா டேய், என்னடா மாமா? ஆ? என்ன மாமா? டேய் இனியா, என்னடா எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப பிரச்சனை பெருசானவனே கொண்டு வந்து குடுக்குறியா? இப்ப எப்படி வந்துச்சு இந்த மோதிரம்? திருட உன் குடும்பத்துல தானே இருக்கான். இன்னைக்கு என்னமோ பெரிய யோகேஷ் காமெடி மாதிரி பேசுன. இப்ப பேசுடா. வாயில என்ன வச்சிருக்க? பாருங்க மாமா, அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். இது நாங்க யாரும் எடுக்கல. இது முதல்ல எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன பயம்? சொல்றா. ராசத்தி, அவனை எதுக்கு தடுக்கிற? நீ சொல்ற. பெரியத்த, நான் சொல்றேன். வீட்டை சுத்தம் பண்ணும்போது பீரோக்கு கீழே இருந்துச்சான். நம்புற மாதிரியே இருக்கு நீ சொல்றது. எப்படியோ மோதிரம் கிடைச்சிருச்சுல்ல, பேச்ச விடு மரகதா. அப்படியெல்லாம் விட முடியாது பெரியப்பா. இந்த மோதிரத்தால எவ்வளவு அவமானப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது யார் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏய், அதான் மோதிரம் திரும்ப கிடைச்சிருச்சுல, பேசாம விட்டு போடா. பெரிய சிபிஐ மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்க, விடாத விஷயத்த. சும்மா அவனையே திட்டுறீங்க? அவன் உண்மையை தானே சொல்றான். இப்ப என்ன உண்மையை கண்டுட்ட?
ராசாத்திய குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மோதிரம் காணா போனதுக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பேச்சை இதுக்கு மேல யாரும் எடுக்காதீங்க. அப்ப மோதிரத்தால என் புள்ள அடி வாங்கினானே, மோதிரம் திரும்ப கிடைச்சிட்டா பட்ட அவமானம் எல்லாம் சரியா போயிடுமா? இப்படியே ஏதாவது சொல்லி சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. ச்சே. அத்தை, அன்னைக்கு நாங்க குடும்பத்தோட மன்னிப்பு கேட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுப்பா, நடந்ததே பேசி என்ன பிரயோஜனம்? மறப்போம் மன்னிப்போம்னு எல்லாரும் வாழ பழகிக்காங்க. வா மரகதம். ஏய் போடா, போய் ஏதாவது வேலை இருந்தா பாடுறா. போடா. அக்கா, நான் கிளம்புறேன். சரி கபிலா. நீ பண்றது நல்லா இல்லக்கா. எல்லாரையும் நல்லவங்கன்னு முடிவு பண்ணாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ராசாத்தி, ஒரு நிமிஷம் வாய. சொல்லு கண்மணி, சொல்லு கண்மணி. சொல்லு கண்மணி. அது மோதிரம் நிஜமாவே உங்க வீட்ல சுத்தம் பண்ணும்போது கிடைச்சதா? இல்ல கண்மணி, பிரச்சனை வேண்டான்னு தான் அப்படி சொன்னேன். உங்க பட்டாபி மாமா தான் அத சேட்டு கடையில அடகு வைக்க போயிருக்காரு. அங்கதான் கபிலம் பிடிச்சிருக்கான். கபிலம் எப்படி உங்களுக்கு இந்த மோதிரம் கிடைச்சதுன்னு மிரட்டி கேட்டப்போ உங்க வீட்டு பீரோல இருந்து எடுத்தேன்னு சொல்லிருக்காரு. என் மாமா சொன்னத நீ நம்புறியா ராசாத்தி? நான் நம்பல கண்மணி. ஆனா கபிலனுக்கு உண்மையிலதான் சந்தேகம். நீதான் மோதிரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றேன்னு அவன் சந்தேகப்படுறான். ராசாத்தி, நான் எப்பவும் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். சத்தியமா அந்த மோதிரத்தை நான் எடுக்கல. ஐயோ கண்மணி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க எனக்கு. கபிலன் சின்ன பையன், அவனுக்கு உன்னை பத்தி தெரியாது. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. எப்படியோ ராசாத்தி, தொலைஞ்சு போன மோதிரம் திரும்ப கிடைச்சதே, அதுவே போதும். இப்போ உன் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். நீ கவலைப்படாம இரு. ஆமா கண்மணி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ராசாத்தி. அந்த பட்டாபியை என்ன பண்றதுன்னே தெரியலையே. முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும். சொல்லு கண்மணி. என்னத்த சொல்ற? நம்ம வீட்டு பீரோல இருந்து காணாம போன மோதிரம் ராசாத்தி மூலியமா இனியன் கைக்கு கிடைச்சிருச்சு. என்னமா சொல்ற?
ராசாத்தி கைக்கு எப்படி போச்சு? அந்த கோடாங்கி மந்திரத்தை போட்டு மோதிரத்தை வர வச்சு ராசாத்தி கையில குடுத்துட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இத்தனைக்கும் காரணம் அந்த பட்டாபி மாமா தான். என்னமோ யோகி மாதிரி பேசினாரு. மோதிரத்தை எடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு நான் வீட்டை விட்டு போறேன்னு குதி குதின்னு குதிச்சாரு. கடைசியில பார்த்தா அவர்தான் எடுத்திருக்காரு. உண்மையா அவ சொல்ற கண்மணி? ஆமாம்மா, திருடி சேட்டு கடையில அடகு வைக்க போயிருக்காரு. அங்க கபிலன் கிட்ட மாட்டி எல்லாத்தையும் உளறி இருக்காரு. ஐயோ, இப்ப திருநது நாம தானே தெரிஞ்சு போச்சா? பெரிய பிரச்சனையா இருக்குமேடி. அம்மா, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு என்ன வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. ராசாத்தி தான் என்ன காப்பாத்திட்டான். எல்லார்கிட்டயும் வீட்டை ஒதுக்கி வைக்கும் போது மோதிரம் கிடைச்ச மாதிரி சொல்லிட்டா. ஆனா அவகிட்ட கபிலன் நாம தான் திருடி வச்சு அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறோம்னு சொல்லிருக்கான். ஆனா அந்த லூசு ராசாத்தி நம்பல. அப்பாடி, தப்பிச்சோண்டி. அம்மா, ராசாத்தி கிட்ட நான் அன்பா பேசி நடிச்சதுதான் நம்மள காப்பாத்திருக்கு. அந்த லூசு என்ன அந்த அளவுக்கு நம்புது. ரொம்ப நல்லதா போச்சுடி. இங்க பாரு, நீ அப்படியே ராசாத்தி கிட்ட அன்பா பேசி நடிச்சுக்கிட்டு இரு. அதுதான் நல்லது. விஷம் கொடுத்துதான் கொல்லணும்னு அவசியம் இல்ல, வெள்ளம் கொடுத்தும் கொல்லலாம். புரியுதுமா, ஆனா இத்தனைக்கும் காரணமா இருக்கிற அந்த பட்டாபியை முதல்ல வீட்டை விட்டு துரத்து. அந்த ஆளை பக்கத்துல வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. அவர் பண்ண காரியத்தினால எவ்வளவு சிக்கல் பாரு. கொஞ்சம் அசந்திருந்தா என் வாழ்க்கையே போயிருக்கும். எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆளை அக்கா புருஷனு கூட பார்க்க மாட்டேன். செருப்பாலே அடிச்சிருவேன். கம்மணி, நான் அவனை கண்டிக்கிறேன். அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமேம்மா. இங்க பாரு, அவனுக்காக இல்லைனாலும் அவன்துக்காகவாது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். மா, நீ வேணா சமாளிச்சுக்கோ, என்னால இருக்க முடியாது. குடிகார பக்கி குடிக்காக என் குடியவே கெடுக்க பார்த்தான். நீங்க என்னவோ பண்ணி தொலைங்கம்மா, ஆனா நான் வரும்போது அவனை நான் பார்க்க கூடாது. பார்த்தேன், வயசுல பெரியவனு கூட பார்க்க மாட்டேன், வச்சு வாங்கிடுவேன். ஏ கம்மனி, அத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து இருந்துக்கடி. சரி, வெய்மா. அம்மா, 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 கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாமா. வீட்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. இவரு சுடுதண்ணி கேக்குறாரே. சரி, நம்மளே போட்டு எடுத்துட்டு வருவோம். அம்மா, சுடுதண்ணி கேக்குறேன், காதுல விழுகுதாமா? இந்த குண்டச்சி இங்கதான் இருக்கா, என்ன ஏதுன்னு கேக்குறாளா பாரு. ஏ ராசாதி, 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 ராசாதி.